ஹாய், நம்மளுடைய ஃப்ரீ டைமில் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளாக ஸ்நாக்ஸ் செய்யலாம்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டாக பாப்கார்ன். இது வந்து ரொம்ப ஈஸிங்க. நம்ம நிறைய காசு கொடுத்து தியேட்டர்லாம் போகும்போது வாங்கியிருப்போம். ஆனால் நீங்கள் வீட்டில் ஒரு முறை செஞ்சு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக நீங்கள் வெளியில் வாங்குறதுக்கு உங்களுக்கு மனசே வராது. ஏன்னா அந்த அளவுக்கு சிம்பிளாகவும் நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாகவும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது மாதிரி பாப்கார்ன் செய்கிறதுக்குன்னு கார்ன் இருக்குங்க, ட்ரை கார்ன்லேருந்து. இது வந்து எல்லா சூப்பர் மார்க்கெட்லையுமே கிடைக்கும். இது நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டா போதும். ஒரு 50 ருபீஸ் தான் இருக்கும். இதை வச்சு நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக பாப்கார்ன் வந்து வெரைட்டியாக குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். இன்றைக்கி நான் மசாலா பாப்கார்ன் தான் செய்ய போகிறேன். ஸோ 2லேருந்து 3 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஆயில் வந்து கம்மியாக ஆட் பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் கருக சான்ஸ் இருக்குது. ஸோ கொஞ்சம் ஒரு 3 ஸ்பூன் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் வந்து லைட்டாக சூடாக இருக்கும் போதே டக்குன்னு நம்ம மசாலா பொருட்கள்லாம் போடணும். ஒரு 1/4 ஸ்பூனுக்கு மஞ்சள் தூள், 1/4 ஸ்பூன் காரத்திற்காக காஞ்ச மிளகாத்தூள் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு 1/4 ஸ்பூன் கரம் மசாலா தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாட்டி சாட் மசாலா தூள் அல்லது நீங்கள் வந்து சிக்கன் மசாலாலாம் இருக்கும்ல, அது ஏதாவது ஒன்று வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நல்லா ஃப்ளேவராக இருக்கும். இப்போ 1/2 ஸ்பூன் வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சிம்லேயே வச்சு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக வந்து சிம்லேயே வச்சுக்கணும், அல்லது மசாலா பொருட்கள்லாம் கருகிடும். நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம கார்னும் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு நீங்கள் கார்ன் இதில் ஆட் பண்ணால் போதும். கார்ன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா அந்த மசாலா கூடயே நல்லா புரட்டி விட்டுட்டே இருங்க. நீங்கள் சிம்லேயே தான் வச்சுக்கணும், அல்லது வந்து உங்களுக்கு டக்குன்னு கருக சான்ஸ் இருக்குது. அதனால் உங்களுக்கு இந்த பர்னர் வந்து பெரிய பர்னர் சின்ன பர்னர் இருக்கும்ல, நீங்கள் அதில் சின்ன பர்னர்லேயே நீங்கள் வந்து செய்ய ஆரம்பிச்சிக்கோங்க. இப்போ பாருங்கள், ஒரு 5 மினிட்ஸ் வந்து நான் கிளறி விட்டுட்டே இருக்கேன். ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் தான் நமக்கு வந்து அந்த பாப்கார்ன் எல்லாமே பாப்பாக ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம் கடாயை. நீங்கள் இதை வந்து குக்கர்லேயும் செஞ்சுக்கலாம். உங்களுக்கு கடாய் கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னா நீங்கள் கடாயிலையுமே செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் பாப்கார்ன் செய்கிறதுக்குன்னு கார்ன் மட்டும் ட்ரை கார்ன் வந்து நீங்கள் சூப்பர் மார்க்கெட்லேருந்து வீட்டில் வாங்கி வச்சுக்கிட்டா போதுங்க. ரொம்ப சிம்பிளாக வித்தின் 5 மினிட்ஸ்க்குள்ளே குழந்தைங்க கேட்ட உடனே டிஃப்ரெண்ட்டான வெரைட்டியாக நம்ம வந்து பாப்கார்ன் வந்து செஞ்சு கொடுக்கலாம். இதுலேயே நீங்கள் கேரமல் பாப்கார்ன், சால்ட் அண்ட் பெப்பர், பட்டர் பாப்கார்ன் எக்கச்சக்கமாக பண்ணலாம். நான் இன்றைக்கி வந்து மசாலா பாப்கார்ன் தான் செஞ்சுருக்கேன். இது வந்து பெரியவங்களும் நல்லா விரும்பி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இப்போ பாருங்கள், ஒரு 5 மினிட்ஸாக நான் கிளறி விட்டுட்டுருக்கேன். இப்போ தான் 1, 2 நமக்கு பாப்பாக ஆரம்பிக்குது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம கடாயை வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். டக்குன்னு நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணிவிடுங்க. அப்படி இல்லாட்டி வெளியே தெரிச்சு வெளியே வர சான்ஸ் இருக்குது. அதனால் அதை மூடி போட்டு உங்களுக்கு சவுண்ட்ஸ் எல்லாம் பாருங்கள். இது மாதிரி சவுண்ட்ஸ் இறங்கும்போது நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், சூப்பராக இன்னும் கொஞ்சம் 1, 2 சவுண்ட் கேட்குது. ஓகே, இப்போ வந்து நான் ஓப்பன் பண்ணிட்டேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்குது பாருங்கள். டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் அந்தளவுக்கு சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக இதை நீங்கள் வீட்டில் செஞ்சிட்டிங்கன்னா தேட்டர்லாம் போகும்போது உங்களுக்கு 200, 300 ருபீஸ் கொடுத்து உங்களுக்கு வாங்குறதுக்கு மனசே வராது. நெக்ஸ்ட்டாக பிரெட் பட்டர் கார்லிக் டோஸ்ட் பார்க்கலாமா? ஸ்நாக் பாக் ரெசிப்பியாகவும் கொடுக்கலாம். ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. கிட்ஸோட ஃபேவரட் கூட. இப்போ நான் ஒரு பவுல் எடுத்துக்கிட்டேன். 3 ஸ்பூன் பட்டர் எடுத்துக்கிட்டேன். ரூம் டெம்பரேச்சர்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணுறதுக்கு. இப்போ நான் 3லேருந்து 4 பிரெட் செட் பண்ண போகிறேன். அதனால் ஒரு 3 ஸ்பூன் பட்டர் எடுத்துக்கிட்டேன். நீங்கள் கம்மியாகவோ அதிகமாக பண்ணுறதா இருந்தால் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி அல்லது அதுக்கேற்ற மாதிரி கம்மி பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா துருவி எடுத்துக்கிட்டேன். கார்லிக் 2 ஸ்பூன் எடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு 1 ஸ்பூன் ஒரிகானோ எடுத்துருக்கிறேன். ஒரு 1/4 ஸ்பூனுக்கு பெப்பர் ஆட் பண்ணியிருக்கிறேன். தேவையான அளவு உப்பு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நல்லா மிக்சிங் கொடுத்துக்கலாம். உங்கள் வீட்டில் ஒரிகானோ இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். அதுக்கு பதிலாக சாட் மசாலா கூட ஆட் பண்ணிக்கலாம். கூடவே நீங்கள் வந்து பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம், சில்லி ஃப்ளேக்ஸும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்சிங் கொடுத்துட்டு கொஞ்சம் கோரியண்டர் லீவ்ஸ் கொஞ்சமாக நீங்கள் அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ஓரமாக இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு நான் ப்ரெட் எடுத்துருக்கிறேன். ஒவ்வொரு ப்ரெட்டு ஒரு சைட்லேயும் இந்த பட்டர் கார்லிக்கை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. அது மாதிரி இன்னொரு ப்ரெட்லேயும் நீங்கள் ஒரு சைடு வந்து இது மாதிரி நல்லா பட்டர் கார்லிக்கை வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து சீஸ் வச்சும் பண்ண போகிறேன். சீஸ் இல்லாமலும் பண்ணிக்கலாம் நம்ம, அது உங்களோட விருப்பம் தான். நான் வீட்டில் சீஸ் இருந்தனால நான் சீஸ் வந்து சென்டரில் வந்து இந்த 2 ப்ரெட்டுக்கும் சென்டரில் வந்து நான் சீஸ் வச்சு நான் வந்து இதை வந்து ப்ரெட் டோஸ்ட் பண்ண போகிறேங்க. இப்போ பாருங்கள், ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. இப்போ நான் வந்து அமுல் சீஸ் தான் எடுத்துருக்கிறேன். அதை வந்து இது மாதிரி சென்டரில் வச்சுட்டு ப்ரெட்டை வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. பட்டர் நம்ம ஸ்ப்ரெட் பண்ணோம் இல்லையா, அது வந்து நீங்கள் தவாவில் அடியிலையும் மேலேயும் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ வந்து தவா நல்லா சூடு பண்ணிக்கலாம். இது மாதிரி ஈவனாக நீங்கள் எடுத்து வச்சுருக்கிற ப்ரெட் எல்லாத்துலேயும் நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். சீஸ் இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் வந்து சீஸ் இல்லாமலும் போட்டுக்கலாம், அதுவும் சூப்பராக இருக்கும். இப்போ தவா நல்லா சூடானதுக்கப்புறமா நீங்கள் வந்து இந்த ப்ரெட்டை வந்து நீங்கள் வச்சுக்கலாம். நம்ம பட்டர் எதுவும் ஆட் பண்ண வேண்டிய தேவையில்லை. ஏன்னா ஆல்ரெடி நம்ம வந்து பட்டர் வந்து ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கிறோம். அதனால் நம்ம ஆட் பண்ண வேண்டியது தேவையில்லை. 5 மினிட்ஸ் ஒரு சைடும் இன்னொரு சைடு 5 மினிட்ஸும் போட்டு நீங்கள் சிம்லேயே வச்சு க்ளோஸ் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இது மாதிரி செஞ்சு கொடுங்க. உங்கள் குழந்தைங்க நல்லா விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. கூடவே மயனீஸ், டொமேட்டோ கெச்சப் வச்சிங்கன்னா செம்ம அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், இந்த இது வந்து நான் வந்து சீஸ் வைக்கலாம். இது மாதிரி நீங்கள் ஒரு சைடு வந்து பட்டர் கார்லிக் இது மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நீங்கள் தவாவில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் இது மாதிரி நீங்கள் கட் பண்ணி ஒரு சூப்பராக எடுத்துட்டிங்கன்னா
ஒரு சீஸோடு சேர்த்து நல்லா சுட சுட சாப்பிட அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நான் ஆல்ரெடி நம்ம சேனலில் சாண்ட்விச் எப்படி செய்கிறது, அதுவும் தவாவில், நெக்ஸ்ட்டு ப்ரெட்லேயே எப்படி ப்ரெட் பீஸா பண்ணுறதுங்கிற வீடியோவும் நான் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். அதோட லிங்க்கும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் அதையும் செக் பண்ணி அதுவும் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. ரொம்பவே அட்டகாசம். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்டில் உங்கள் கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டாக எல்லா குழந்தைங்களுடைய ஃபேவரட் ரெசிபி பானிபூரி. எங்கள் வீட்டு குட்டீஸ்களுக்கு ரொம்ப பிடிக்கும். தாய் பூரி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ நான் ஒரு சின்ன லெமன் சைஸ் பூரியை ½ அன் ஹவர் முன்னாடி சுடுதண்ணியில் ஊற வச்சுட்டேன். ப்ளஸ் டேட்ஸும் ஒரு 5லேருந்து 6 பீஸ் நான் ஆல்ரெடி ஊற வச்சுட்டேன். ரெண்டையும் நான் மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கிறேன். டேட்ஸ் வந்து சீட் ரிமூவ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போது நீங்கள் 2 ஸ்பூன் நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம டேட்ஸும் போட்டிருக்கனால கொஞ்சம் ஸ்வீட் இருக்கும். ஸோ 2 ஸ்பூன் நாட்டு சர்க்கரை போதும். 1 ஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம ஸ்வீட்டுக்கு ஏற்ற காரம் போட்டால் தான் இது சூப்பராக இருக்கும். நல்லா பேஸ்ட்டாக கிரைண்ட் பண்ணிட்டு வந்தாச்சு. இப்போ வந்து நம்ம அந்த புளியில் இருக்கிற திப்பிலாம் இருக்கும். ஸோ அதை நம்ம ரிமூவ் பண்ணுறதுக்காக லைட்டாக ஃபில்டர் பண்ணிக்கலாம். நமக்கு அந்த பல்ப் மட்டுமே போதும். ஸோ திப்பியெல்லாம் நீங்கள் எடுத்து ஓரமாக வச்சுருங்க. இப்போ ஒரு பவுலில் வச்சுக்கலாம். நம்ம இந்த பேஸ்ட்டு கூடயே நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணி ஆட் பண்ணி நம்ம பானிக்காகவும் ரெடி பண்ண போகிறோம். இப்போ நான் கொஞ்சமாக தான் பானி ரெடி பண்ண போகிறேன். ஸோ இதை நான் வந்து ஸ்டோர் பண்ணிலாம் வைக்க மாட்டேன். ஸோ இன்றைக்கி 1 டேயே காலி பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இப்போ நான் ஒரு 2 ஸ்பூன் தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். இது கூட நான் நிறைய தண்ணி ஆட் பண்ணிக்கிறீங்க. 1 கிளாஸில் இருந்து 2 கிளாஸ் நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து எவ்வளோ நீங்கள் பூரி பண்ணுறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். எவ்வளோ தண்ணி ஆட் பண்ணாலும் நல்லாயிருக்கும். அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் நாட்டு சர்க்கரையும் புளியும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊற வச்சுக்கோங்க, நீங்கள் பூரி பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணுறதுனால கொஞ்சமாக தான் நான் தண்ணி ஊற்றி நான் வந்து ரெடி பண்ணியிருக்கிறேன். கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் அந்த இனிப்பு டேஸ்ட் வந்து கொஞ்சம் தூக்கி கொடுக்கும். அதுக்காக நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது ஓரமாக இருக்கணும். இந்த பேஸ்ட் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் தாகிப்பூரிக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், பானிபூரிக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது ஓரமாக இருக்கட்டும். நம்ம இப்போ க்ரீன் சட்னி ரெடி பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நம்ம சேனலில் சட்னிஸ்லாம் பண்ணாமல் இன்ஸ்டண்ட்டாக தாய்பூரி எப்படி செய்யலாங்கிற ஒரு வீடியோவும் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். மறக்காமல் ஷார்ட் செக் பண்ணி பாருங்கள். அந்த வீடியோட லிங்க் வேணால் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போ க்ரீன் சட்னிக்காக கொத்தமல்லி கொஞ்சம் கைப்பிடி நிறைய எடுத்துக்கோங்க. ஒரு 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். நான் குழந்தைங்களுக்காக ஒரு பச்சை மிளகாய் தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு சின்ன பீஸ் இஞ்சி, 2 பல் பூண்டும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கொஞ்சம் புதினாவும் ஆட் பண்ணிவிட்டு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு வந்துடலாம். ஃபஸ்ட்டு கிரைண்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம தண்ணி ஊற்றி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு திக்கான பேஸ்ட்டாக ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இது உங்களுக்கு கரெக்டாக அரைப்பட வரல அப்படின்னா நீங்கள் இதையும் ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஒன்றும் தப்பு இல்லைங்க. அந்த பல்பை மட்டும் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் மிக்ஸி ஜார்லேயே கொஞ்சம் தண்ணி ஊற்றி நான் பானிக்காகவும் எடுத்துக்கிறேன். இதில் நம்ம காரம் இருக்கிறதுனால கொஞ்சம் குழந்தைங்களுக்கு, உங்கள் குழந்தைங்க வந்து காரம் அதிகமாக சாப்பிட மாட்டாங்கன்னா நீங்கள் 2க்கு பதிலாக 1 ஆட் பண்ணிக்கிட்டால் போதும். இப்போ நம்ம பானிக்காக நான் ஃபில்டர் பண்ணிக்கிறேன். கூடவே கொஞ்சம் நம்ம லெமன் ஸ்க்வீஸ் பண்ணிக்கிட்டோன்னா இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஒரு ½ லெமனை 2 திக்கான பேஸ்ட்லேயும் கொஞ்சம் பானிலையும் நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். உப்பு தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சம் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. பானிக்கு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தண்ணி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் அந்த க்ரீன் பானிக்காக. இப்போ நம்ம க்ரீன் சட்னி ரெடி பண்ணிட்டோம். இதுவும் ஓரமாக இருக்கட்டும். 2 பொட்டேட்டோ எடுத்து நல்லா பாயில் பண்ணியிருக்கிறேன். நான் உப்பு, மஞ்சத்தூள், பெருங்காயம் போட்டு பாயில் பண்ணி எடுத்து ஆற வச்சு மசிச்சு வச்சுட்டேன். கூடவே ஒரு சின்னதாக வெங்காயம் கட் பண்ணி அதையும் நான் மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட் ஒரு 1/4 ஸ்பூனுக்கு தனி மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள் வீட்டில் சாட் மசாலா இருந்தால் அது கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. நான் ஆல்ரெடி பொட்டேட்டோவில் உப்பு ஆட் பண்ணிக்கிறனால நான் இப்போ வந்து ஆட் பண்ணலை. நீங்கள் வேணும்னா நீங்கள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். 1 கப் தயிர் எடுத்துருக்கிறேன். அதில் 1 ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணி நான் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன். இது ஓரமாக இருக்கட்டும். நான் இன்ஸ்டன்ட் பானிபூரி தான் இன்றைக்கி எடுத்துருக்கிறேன். ஸோ நம்ம சூடான எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது பூரியெல்லாம் ரெடி ஆனதுக்கப்புறம் நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். ஃபஸ்ட் நம்ம தாய்பூரி பண்ணிடலாம். தாய்பூரிக்காக பூரியெல்லாம் ஒரு பிளேட்டுக்கு வச்சாச்சு. சென்டரில் ஓட்டை போட்டுக்கோங்க. ஓட்டை போட்டுட்டு ஃபஸ்ட் நம்ம பொட்டேட்டோ வெங்காயம் மிக்ஸ் பண்ணால அதை கொஞ்சம் வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம புளி டேட்ஸ் வச்ச அந்த பேஸ்ட் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு 1/4 ஸ்பூனுக்கும் கம்மியாக ஆட் பண்ணாலே போதுங்க. ஏன்னா நம்ம 2 சட்னி தயிர் எல்லாம் ஆட் பண்ணுறதுனால நமக்கு அதிகமாக ஆட் பண்ணணும் அவசியம் இல்லை. எல்லா பூரிலையும் தயிர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஓமப்பொடி லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ஓமப்பொடி ஆட் பண்ணும்போது உங்களுக்கு நல்லாயிருக்கும், டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் காரப்பூந்தி இருந்தால் அது கூட ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு க்ரீன் சட்னி கொஞ்சம் மேலே கொஞ்சம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு தயிரையும் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் ஓமப்பொடியும் லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு சர்வ் பண்ணிங்கன்னா
ஒரு பிளேட் எங்கே போகுதுனே தெரியாதுங்க. அந்தளவுக்கு உங்கள் குழந்தைங்களும் நீங்களும் விரும்பி சாப்பிடுவீங்க. எங்கள் வீட்லேயும் எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரெட் இந்த தாய் பூரி. பானிபூரியில் நம்ம வெளியிலலாம் வாங்கும்போது கொஞ்சம் காரம் அதிகமாக இருக்கும், விரும்பி சாப்பிட மாட்டாங்க. இதே நம்ம வீட்டில் இந்த மாதிரி இன்ஸ்டன்ட் பூரி நம்ம வாங்கிட்டு வீட்லேயே நம்ம வந்து இது மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்தோன்னா ஹெல்த்தியும் கூட, அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. காரமும் அந்தளவுக்கு இருக்காது. நம்ம குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போது பானிபூரி ரெடி பண்ணிடலாம். அதே மாதிரி நான் பூரி வந்து நான் எடுத்து வச்சுட்டேன். பூரி நெக்ஸ்ட்டு ஓட்டை போட்டுக்கலாம். அதே மாதிரி தாங்க பொட்டேட்டோ நம்ம ஃபஸ்ட்டு வச்சிடலாம். டாமரின் சட்னி நீங்கள் ஆட் பண்ண இஷ்டம் இல்லைன்னா நீங்கள் பானி தேவையில்லை. நீங்கள் பொட்டேட்டோ வச்சுட்டு நீங்கள் பானி க்ரீன் பானியும் புளி பானியும் மட்டும் நீங்கள் ஊற்றினா போதும். நான் இன்றைக்கி கொஞ்சம் இருக்கிறனால கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். அதையும் மீதம் உங்களுக்கு வந்தாலும் நீங்கள் வந்து கவலைப்பட வேண்டிய தேவையில்லைங்க. நீங்கள் சட்னிக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பொட்டேட்டோலாம் வச்சுட்டு நான் கொஞ்சம் சட்னியையும் ஆட் பண்ணிக்கிறேன். 2 டைப் ஆஃப் பானியும் நீங்கள் ஆட் பண்ணிட்டு சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பரான பானிபூரி ரெடி. இது மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள். வீட்டு குட்டீஸ்களும் ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய குட்டீஸ்களுக்கான ரெசிபிஸ் வந்து நம்ம பிளேலிஸ்ட்டில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். மறக்காம அதையும் செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டாக குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ரசகுல்லா எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? இப்போ நான் 1/2 லிட்டர் பால் எடுத்துருக்கேன். தண்ணி ஊற்றாமல் காய்ச்சிக்கலாம். நல்லா பொங்கி வரும்போது நம்ம லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் லெமன் ஜூஸ் இல்லைன்னா வினிகர் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் லெமன் ஜூஸ் வினிகர் நீங்கள் எதை ஆட் பண்ணாலும் தண்ணி கூட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து ஒரு லெமன் வந்து நல்லா பிழிஞ்சிட்டு அந்த ஜூஸை நான் வந்து ஒரு பவுல் தண்ணி கூட மிக்ஸ் பண்ணிக்க. அது மாதிரி நீங்களும் வினிகர் வந்து ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணுறீங்கன்னா ஒரு பவுல் தண்ணி கூட மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு ரசகுல்லா வந்து நல்லா சாஃப்டாக கிடைக்குங்க. இந்த டிப்ஸை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ பால் நல்லா பொங்கி வந்தாச்சு. இந்த ஸ்டேஜில் 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம லெமன் ஜூஸ் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் இந்த பால் கூட மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. உங்களுக்கு பாலெல்லாம் திரிஞ்சு வர்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அது வரை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்லா தண்ணி வந்து ஸ்ப்ளிட் ஆகிட்டு தனியாக கிடைக்கும் உங்களுக்கு. இப்போ பாருங்கள், நல்லா பாலெல்லாம் திரிஞ்சு வந்தாச்சு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக கிளறி விட்டுக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ் கிளறி விட்டுக்கோங்க. தண்ணியெல்லாம் தனியாக பிரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், இப்போ சூப்பராக பிரிஞ்சு வந்தாச்சு. இந்த ஸ்டேஜில் நான் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். ஒரு 10 நிமிஷம் லைட்டாக ஆறட்டும். ரொம்ப சூடாக நம்ம வந்து ஃபில்ட்ரு பண்ண வேண்டாம். அந்த 10 நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் ஒரு பவுல் தண்ணியை ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருங்க. இப்போ 10 நிமிஷம் ஆயாச்சு. நான் ஒரு பவுல் தண்ணியை வந்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சாச்சு. இப்போ பாருங்கள், 10 நிமிஷத்துக்கு அப்புறம் ஒரு சன்னி வச்சு நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் வந்து துணியில் ஃபில்ட்ரு பண்ணும்போது உங்களுக்கு நல்லா பிழிஞ்சு தண்ணி எல்லாத்தையுமே வெளியே எடுக்கிற சான்ஸ் இருக்குது. அதனால் நான் இந்த மாதிரி துணியில், ஒரு இட்லி துணியில் வந்து நான் ஃபில்ட்ரு பண்ணிக்கிறேன். பாருங்கள், இப்போ நம்ம ஒரு பவுல் வந்து தண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சோம்ல, அந்த தண்ணி வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. ஏன் இந்த ஸ்டேஜில் நம்ம தண்ணி ஊற்றுறோன்னா, நம்ம லெமன் வந்து பிழிஞ்சிருக்கும் போது அதோட புளிப்பு வந்து இதில் இருக்கும். நீங்கள் தண்ணி ஒரு பவுல் தண்ணி வந்து நீங்கள் இது கூட மிக்ஸ் பண்ணும்போது அந்த புளிப்பு சுவை வந்து போயிடும். அல்லது ரசகுல்லா வந்து உங்களுக்கு புளிப்பாக தெரியும். அதுக்காக தான் நம்ம சில்லுன்னு தண்ணி ஊற்றுறோம். சில்லுன்னு தண்ணி ஊற்றும் போது அந்த புளிப்பு சுவை எல்லாமே எடுத்துரும். இப்போ ஒரு பவுல் தண்ணியை ஊற்றிட்டு நல்லா தண்ணி எல்லாத்தையுமே வெளியே எடுத்துருங்க. நல்லா பிழிஞ்சு விட்டுடுங்க. பாருங்கள், இது மாதிரி துணியில் நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு தண்ணி எல்லாமே ஈஸியாக பிழிஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா டைட்டாக தண்ணி எல்லாமே பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், சூப்பராக தண்ணி எல்லாம் எடுத்தாச்சு. இப்போ ஒரு பிளேட்லேயோ அல்லது ஒரு பவுல் அந்த மாதிரி உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. நான் வந்து கட்டிங் ட்ரேயே நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருக்கிறேன். ஃபஸ்ட்டு பன்னீரெல்லாம் கொஞ்சம் திரியாக தான் இருக்கும். நீங்கள் நல்லா அழுத்தம் கொடுத்து இது மாதிரி நீங்கள் பிசைய தான் உங்களுக்கு நல்ல சூப்பரான நமக்கு நல்ல உருண்டைகளாக கிடைக்கும். நல்லா சாஃப்டாகவும் கிடைக்கும். அதனால் ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வரை இது மாதிரி நீங்கள் நல்லா அழுத்தம் கொடுத்து நல்லா பிசைங்க. இந்த திரிலாம் போய் நல்ல சாஃப்டான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். அந்த ஸ்டேஜில் நம்ம வந்து உருட்டும் போது தான், ரசகுல்லா உருட்டும் போது தான் நமக்கு சூப்பராக கிடைக்குங்க. நல்லா சாஃப்டாக கிடைக்கும். அதனால் கண்டிப்பாக ஒரு 10 நிமிஷமாவது இது மாதிரி அழுத்தம் கொடுத்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், 10 நிமிஷம் ஆயாச்சு. இப்போ ஒரு எவ்வளோ சாஃப்டான பாலாக கிடச்சிருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம ரசகுல்லா பண்ணும்போது தாங்க ரொம்ப சாஃப்டாக கிடைக்கும், அல்லது நமக்கு வந்து ஹார்டாக இருக்கும். இப்போ நம்ம வந்து இதை தனி பிளேட்டுக்கு மாற்றிடலாம். கையில் லைட்டாக நெய் தடவிக்கோங்க. நெய் தடவிட்டு குட்டி குட்டி பால்ஸாக உருட்டிக்கோங்க. ஏன்னா நம்ம சர்க்கரை பாகில் ஊற்றும் போது பால்ஸ் எல்லாம் பெருசாகும். அதனால் இப்போ நான் 1/2 லிட்டர் பாலுக்கு எனக்கு ஒரு 10லேருந்து 15 பீஸ் உருண்டைகள் வர மாதிரி நான் உருட்டிக்கிறேன். குட்டி குட்டியாக தான் உருட்டிக்கிறேன். உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ நீங்கள் உருட்டிக்கலாம். கொஞ்சம் இந்த ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரியும் நீங்கள் உருட்டிக்கலாம். கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து வெடிப்புகள் வராத மாதிரி உருட்டிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வெடிச்சு வராமல் இருக்கும். இப்போ பாருங்கள், 1/2 லிட்டர் பாலுக்கு நான் 1/2 லிட்டர் தண்ணி, ஒரு பவுல் சுகர் எடுத்துருக்கேங்க. நீங்கள் 1 லிட்டர் பால் எடுத்திங்கன்னா 1 லிட்டர் தண்ணி 2 பவுலுக்கு சுகர் எடுத்துக்கோங்க. அதாவது ஒரு பவுல் வந்து ஒரு 200 கிராம் இருக்கும், அந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ சுகரெல்லாம் நல்லா கரைஞ்சி வரட்டும். கூடவே கொஞ்சமாக நான் ஒரு சிட்டிகை குங்குமப்பூ போட்டிருக்கேன். 2 ஏலக்காவும் கிள்ளி போட்டிருக்கேன். இப்போ சுகர் எல்லாம் நல்லா கரைஞ்சி வந்த ஸ்டேஜில் பால்ஸ் எல்லாம் இது கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இது ஒரு 10 மினிட்ஸ்
நல்லா சுகர் சிரப்லேயே நல்லா இருந்தால் தாங்க சூப்பராக சாஃப்டாக கிடைக்கும் உங்களுக்கு. 5 மினிட்ஸ் வந்து மீடியம் ஹீட்டில் வந்து நீங்கள் இந்த பால்ஸ் எல்லாம் வேக விடுங்க. நெக்ஸ்ட்டு 5 மினிட்ஸ் வந்து சிம்லேயே வச்சு வேக விடுங்க. டோட்டலாக 10 மினிட்ஸ்க்குள்ளே நமக்கு பால்ஸ் எல்லாமே ரெடி ஆகிருக்கும். பாருங்கள் எவ்வளோ பெருசாகிடுச்சு பாருங்கள். இப்போ 10 மினிட்ஸ் ஆயாச்சு. லைட்டாக கிளறி விட்டுக்கோங்க. ஏன்னா நீங்கள் அகலமாக பாத்திரம் எடுக்கும்போது உங்களுக்கு உருளைகள்லாம் உடையாது. அதனால் அகலமாக பாத்திரம் எடுத்துகிட்டு நீங்கள் லைட்டாக கிளறி விடுங்க. ஒரு சைடு வெந்ததுக்கப்புறம் இன்னொரு சைடும் லைட்டாக திருப்பி விட்டுடுங்க. இப்போ பாருங்கள் டோட்டலாக 10 to 15 மினிட்ஸ்க்குள்ளே நமக்கு ரசகுல்லா ரெடி ஆகிடுச்சுங்க. இது ஊற தாங்க சூப்பராக இருக்கும். இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு நல்லா சுகர் சிரப்பெல்லாம் நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும். ஆனால் அந்தளவுக்கு சாஃப்ட்னஸ் இருக்காது. இதே நீங்கள் 2-3 ஹவர்ஸ் நீங்கள் ஊற வச்சு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குங்க ரசகுல்லா. இப்போது ஒரு 2-3 ஹவர்ஸ்க்கு அப்புறம் நான் இதை வந்து ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிறேன். பவுலுக்கு மாற்றிட்டு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அவ்வளோ ஜூஸியான சாஃப்டான ரசகுல்லா வீட்லேயே நீங்கள் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செஞ்சிடலாம். 1/2 லிட்டர் பால்லேயே எனக்கு இவ்வளோ உருண்டைகள் வந்திருக்கு. நீங்கள் 1 லிட்டர் பாலில் குட்டி குட்டி பால்ஸாக போட்டிங்கன்னா உங்களுக்கு 30 to 40 உருண்டைகள் கூட வருங்க. சுகர் அளவு மட்டும் கொஞ்சம் டபுள் ஆக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், இது மாதிரி நீங்கள் செஞ்சு ஸ்கூலுக்கு போய்ட்டு வர குழந்தைங்களுக்கு கொடுத்து பாருங்கள், ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. அட்லீஸ்ட் ஒரு 2-3 ஹவர்ஸாவது நீங்கள் இந்த சுகர் சிரப்பில் வந்து நீங்கள் ஊற வச்சுங்க ரசகுல்லாவை. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இது மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்வீட் கார்ன் வச்சு ஒரு ஸ்நாக்ஸ் பண்ணலாமா? நான் 2 ஸ்வீட் கார்ன் எடுத்துருக்கிறேன். நீங்கள் ஸ்வீட் கார்ன் வாங்கும்போது தோகை வந்து இந்த மாதிரி க்ரீன் கலராக இருக்கிறதா பார்த்து வாங்கிக்கோங்க. அப்போ உங்களுக்கு ரொம்ப ஸ்வீட்டாக கிடைக்கும் கார்ன் வந்து. இப்போ நம்ம பாயில் பண்ணிக்கலாம். பாயில் பண்ணுறதுக்காக குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு குக்கரில் கூட நீங்கள் பாயில் பண்ணிக்கலாம், பேன்லேயும் பாயில் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் உப்பு மஞ்சத்தூள் மட்டும் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு கார்ன் மூழ்கில் வர தண்ணி ஊற்றி ஒரு 5லேருந்து 6 விசிலுக்கு விட்டுக்கலாங்க. இப்போது நல்லா வெந்தாச்சு பாருங்கள். இப்போ எப்படி நம்ம ஈஸியாக பிரிக்கலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கார்னோட ஒரு பார்ட்டை எடுத்துகிட்டு இந்த மாதிரி 2 லேயர் மட்டும் தனியாக நீங்கள் பிரித்து எடுத்துருங்க. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இந்த 2 லேயரை நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா மற்றது எல்லாமே ஈஸியாக எடுத்துடலாங்க. பாருங்கள், இது மாதிரி நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா அவ்வளோ ஈஸியாக வந்துடும். ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய தேவையே இல்லை. இது மாதிரி நம்ம எல்லா கார்னையும் பிரித்து வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், எல்லா கார்னும் நம்ம பிரித்து ஒரு பிளேட்டில் தனியாக வச்சாச்சு. இப்போ நம்ம 2 சூப்பரான டிஃப்ரெண்ட்டான சாட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க. இப்போ கொஞ்சம் வந்து ஒரு பவுலில் எடுத்துக்கோங்க. இதுக்கு நம்ம கொஞ்சம் வெங்காயம் ஒரு சின்னதாக ஒரு பாதி வெங்காயம் கூட போதும். இந்த பவுலுக்கு ஏற்ற மாதிரி நான் பாதி வெங்காயம் வந்து குட்டி குட்டியாக சாப் பண்ணியிருக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஒரு 1/2 தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. அதுவும் குட்டி குட்டியாக சாப் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம வேக வைக்கும் போதே கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணியிருக்கிறோம். ஸோ பார்த்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக சாட் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன் அல்லது 1/4 ஸ்பூனுக்கு சாட் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு 1/4 ஸ்பூனுக்கு மிளகுத்தூளும் ஆட் பண்ணிக்கோங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க, குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரி. இப்போ வந்து எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் கொஞ்சம் புளிப்பு சுவைக்காக ஒரு 1/2 லெமன் அல்லது ஒரு 1/4 லெமன் வந்து ஸ்க்வீஸ் பண்ணிக்கோங்க. ஸ்க்வீஸ் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை சர்வ் பண்ணி பாருங்கள். உங்கள் குழந்தைங்க ரொம்பவே விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. வெறும் கார்ன் வந்து நீங்கள் பாயில் பண்ணி கொடுக்கும்போது அந்தளவுக்கு விருப்பப்பட்டு சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி நீங்கள் உப்பு காரம் புளிப்பு எல்லாம் சேர்த்து கொடுக்கும்போது ரொம்பவே விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. இது மாதிரி செஞ்சு கொடுங்க. நெக்ஸ்ட் இன்னொரு டைப் பார்க்கலாமா? லைட்டாக கொத்தமல்லி தழை தூவிக்கோங்க. சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. இன்னொரு டைப் என்னென்னா, நம்ம பட்டர் கார்ன் மசாலா செய்வோம்ல, நான் ஆல்ரெடி அந்த ரெசிபி வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி வந்து நான் பட்டர் ஆட் பண்ணல, கொஞ்சமாக நெய் தான் ஆட் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் நெய் ஆயில் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம், அது உங்களோட இஷ்டம் தான். இன்றைக்கி நான் லைட்டாக நெய் வந்து ஆட் பண்ணிவிட்டு கார்ன் வந்து லைட்டாக ரோஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ கொஞ்சம் தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம். தேவைப்பட்டுச்சுன்னா ஆட் பண்ணிக்கோங்க. கார்ன் லைட்டாக சாப்பிட்டு பாருங்கள். தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம 1/4 ஸ்பூனுக்கு சாட் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 1/4 ஸ்பூனுக்கு பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் சாட் மசாலா இல்லைன்னா பெப்பர் தூள் மட்டும் போட்டு கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம், அதுவும் சூப்பராகவே இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 செகண்ட்ஸ் அல்லது 3 செகண்ட்ஸ் வந்து நீங்கள் ரோஸ்ட் பண்ணாலே போதும். ஆல்ரெடி கார்ன் வந்து வெந்தது தானே. ஸோ லைட்டாக ரோஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இது சூப்பராக இருக்குங்க. நீங்கள் பட்டர் வச்சு செஞ்சு பாருங்கள், இன்னும் சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இது மாதிரி உங்களுடைய ஃப்ரீ டைமில் கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியான முறையில் செஞ்சு கொடுங்க. அடிக்கடி கடையிலேருந்து வாங்கி ஸ்நாக்ஸ் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்காது. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.